வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். நேற்று நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடந்தது. அந்த கேப் அப் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆனாலும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷான ஒரு டே தான் நமக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த புல்லிஷான டே அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் ஓவராலாக ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஈவன் தான் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாகவே வந்து இருந்தாலும் நேத்தோட ஹை அண்ட் லோக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் பார் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை அண்ட் லோ ரெண்டுக்குள்ளே தான் வந்து டோட்டல் இன்னையோட ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இதுக்குள்ளே வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து மூணாவது கேண்டிலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிடணும் அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கிடச்சிடணும். அதர்வைஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நாளைக்கு ஒரு பிரேக் அவுட்டோ அல்லது வந்து ஒரு பிரேக் டவுனோ வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்சைடு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25,000க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து நல்ல வால்யூமோடு வந்து கிடைக்கும்போது அடுத்த ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,850 வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று நாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகணும் அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணணும். அந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா மேலே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நேற்றோட லோ வந்து கட் பண்ணாமல் மேலே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நேற்றிருந்து நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கேப் அப் நடந்து கீழே வருது, மறுபடியும் வந்து மேலே போகுது, அதே மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருந்து அகெயின் வந்து மேலே வந்து வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விஷயத்தை நாம் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த 50 மினிட் சார்ட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் மாதிரி வந்து நடந்திருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,100 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்த ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,150 25,170 இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் பாயிண்ட்டும் இந்த இடத்துல வந்து ட்ரிகர் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த 15 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு நாளைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது, ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 லெவல் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,100 25,150 170 25,200 இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். பை சான்ஸ் நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோ வந்துருக்கு இல்லையா, அந்த லோ வந்து மறுபடியும் வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்கலாம். ஸோ பை சான்ஸ் நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் டே, ஒரு நெகட்டிவான ட்ரேடாலேருந்து ஒரு ட்ரெண்டிங் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ 15 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக வந்து இருக்குது. சிம்பிளான ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னா அகெயின் இப்படி வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கிரும். அப்போ 24,850 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அதை உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதர்வைஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,100 25,170 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு 25,000 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா
நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ஒரு டவுன் சைடும். அப்போ ஒரு 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் மினிமம். அப்போ 25,000 அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா ஒரு 25 150 25 200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,70,000 80,000 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம டவுன் சைடு வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 24,800 நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு 24,750 நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ அப்போ டவுன் சைடு வந்து பயங்கரமான வந்து ஒரு ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் ஆகிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 25,000 வந்து 1,45,000 ஓப்பன் டெஸ்ட் பில்டப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 24,900 1,60,000 24,800 1,15,000 அதுக்கப்புறம் இந்த இடத்துல 24,750 பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் டெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து அட்ரஸ் பண்ணுற ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ மினிமம் லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 100லேருந்து ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயங்கரமாக ஹெவியாக வந்து சொல்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. நேற்று வந்து ஒரு கேப்பை பாயிட்டு வந்து ஒரு அப்படியே வந்து கீழே இறங்குச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து கொஞ்சம் மேலே போச்சு, அவ்வளோதான். பெருசாக வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. 24,900 அந்த ரேஞ்ச் வந்து சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறாங்க. 25,000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டை வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கு. ஸோ நம்ம வீடியோஸில் வந்து ரெகுலராக சில விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அது மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அந்த க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ப்ரைஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்ட்டு நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னையோட ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேத்தோட க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது, ஆனால் மறுபடியும் வந்து கீழே இறங்கி இன்னையோட அதாவது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நேத்தோட க்ளோசிங்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. இது கட் பண்ணதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆயிருக்கு. நேத்தோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு 25,025 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அகைன் வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல ஒரு 24,950 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,50 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,900 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 25,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,200 25,100 25,50 25,000 24,900 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங் டேவாக தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாம் கொடுத்துருந்தது லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55,900 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 55,600 சப்போர்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கேண்டலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நேத்தோட ஹைக்கு மேலே தான் வந்து ஓப்பன் வந்து பண்ணுறாங்க. அகைன் இந்த இடத்துல இந்த சப்போர்ட்கிட்ட வந்து மறுபடியும் வந்து வந்துட்டு அதாவது நேத்தோட லோ வந்து இருக்கு இல்லையா, அது இன்னியோட லோ ஓப்பனிங் லோ வந்து இல்லையா, அது மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறாங்க. போனாலும் பெருசாக வந்து ஒரு 55,900 மேலே வந்து க்ளோசிங் எல்லாம் வைக்க முடியல. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் தான் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அகைன் வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் ட்ரேடிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,700 வந்து இருக்கலாம். 55,700 ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா 55,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 56,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 56,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,200 56,000 55,700 55,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது
சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா 81,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 81,800 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 1230K வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ஒரு ஹை, அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அகைன் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 81,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 81,400 ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 81,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 81,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 82,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,200, 81,800, 81,400, 81,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனாலும் மறுபடியும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கீழே இறங்கிச்சு. ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்கிட்டு ஒரு 12,750 அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப்டன் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 12,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு 12,900 வரைக்குமே ஒரு அப்டன் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 12,950 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் 12,850 வந்து இருக்கலாம். 12,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,750 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 12,950 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1,300, 13,000, 12,800, 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.